ராவணனுக்கு உண்மையில் 10 தலையா, இல்லை அது வெறும் கட்டு கதையா? ராமாயணத்தின்படி தீவிர சிவபக்தனான ராவணன் இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னர்களில் ஒருவன். ஓர் படையில் சிறந்த வீரன். தென்னிந்தியாவில் உள்ள கோவில்களில் ராவணனது திருவுருவச் சிலையோ வழிபாடோ இல்லாவிட்டாலும் மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தானில் வசிக்கும் கோனட் பழங்குடி மக்கள் ராவணனின் பிறந்த இடமாக இந்தியாவில் ஒரு கிராமத்தை கருதுகின்றனர். அப்பகுதி எங்குள்ளது? ராவணனுக்கும் அக்கிராமத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என பார்க்கலாம். 2ஆம் கடல்கோளுக்கு பின்னர் தோன்றிய இலங்கையில் இருந்து இந்தியாவின் தென்னகத்தை ஆண்டு வந்த விஷிராவு கைகசி தம்பதியினரின் மூத்த மகனே நம் கதாநாயகன் ராவணன். ராமாயணத்தில் ராவணனை 10 தலை கொண்ட அரக்கன் என சித்தரிக்கப்பட்டுள்ளது ஏன்? இந்தியாவின் 2 மிகப்பெரிய காப்பியங்கள், ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த காப்பியங்களில் வருகின்ற அந்த கதாபாத்திரத்திற்குத்தான் இந்தியாவில் பல கோவில்கள் இருக்கின்றன. அதனை பின்பற்றும் பல மக்கள்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த காப்பியம் என்பது வரலாற்றில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு கதை என்று சொல்கிறார்கள். அது எல்லாம் தாண்டி அது மக்களிடையே ஏன் நம்பிக்கையாக இருக்கிறது? ராமாயணத்தில் வருகின்ற ராமர் ஒரு அரசன். அவர் கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார். அவர் சென்ற பாதை எல்லாம் ராமாயணத்தில் குறிப்பிடப்படுகிறது. அவர் சந்தித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் உண்மையாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ராமாயணத்தில் ஒரு நல்ல மனிதராக வலம் வரும் இந்த ராமனுக்கு கோவில்கள் இருக்கிறது. இந்த கதையில் ராமனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவிற்கு மேலும் ஒரு கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இரு பாத்திரத்திற்கும் பின்புலம் மிக பெரியதாகத்தான் இருக்கும். நல்ல கதாபாத்திரத்தை நம்பும் அதே மக்கள் இந்த கதாபாத்திரத்தின் உண்மையையும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இங்குதான் நாம் சமநிலையை காப்பாற்ற வேண்டும். ராமாயண இதிகாச கதையின் அடிப்படை சாராம்சம் என்னவென்றால், ஒரு மெல்லிய கோடு, கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நல்லவன், அந்த பக்கம் ஒரு கெட்டவன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கின்ற ஒரு தர்ம யுத்தம். எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு கெட்டவனை நல்லவன் அழிச்சான். இதுதான் ராமாயண கதையோட அடிப்படை சாராம்சம். ஆனா இந்த கதையில இருக்கிற பேசிக்கான பிரச்சனை என்னன்னா, யாரு நல்லவன்? கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ராவணனா, இல்ல கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ராமனா? கதைப்படி பார்த்தால் கூட தனது இரத்த சொந்தமான தங்கச்சி சூர்பனகை ராம லட்சுமணனால தாக்கப்பட்டதால சீதையை கடத்திட்டு வராரு ராவணன். ஆனால் இந்த தமிழ் மன்னன் மிகவும் கண்ணியமானவன், பெண்களை மதிக்க தெரிந்தவன். இலங்கை அசோகவனத்தில் சீதை இருந்தப்போ ராவணனுடைய சுண்டு விரல் கூட சீதையின் மேல் பட்டதில்லை. இதையும் தாண்டி அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை தீண்டினால் தலை வெடிச்சிரோ அப்படின்னு ஒரு சாபமும் இருந்துச்சு ராவணனுக்கு. இது ராமனுக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் போர் முடிஞ்சு சீதையை அழைச்சிட்டு போற வழியில இவ்வளவு நாள் ராவணனுடைய கட்டுப்பாட்டுல இருந்த சீதைய தன்னுடைய கற்பை நிரூபிக்க சொல்லி மக்கள் முன்னோடி தீக்குளிக்க வைக்கிறார் ராமன். இப்ப சொல்லுங்க, தன்னோட வீட்டு பொண்ணு தன்னோட தங்கையோட மானத்திற்காக போர் புரிஞ்சு வீர மரணம் அடைஞ்ச ராவணன் நல்லவனா, இல்ல ராமன் நல்லவனா? எந்த ஒரு காயமும் இல்லாமல் சீதை தீஜுவாலையில் இருந்து வெளியே வந்தப்போ அங்க நிரூபிக்கப்பட்டது சீதையோட கற்பு மட்டுமில்ல, ராவணன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னனோட நேர்மையும் கண்ணியமும் தான். அப்போ ராவணன் ஒரு அசுரன் கிடையாது. ராமாயண கதையை நீ தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, கெட்டவனா நல்லவனா, மனிதனா கடவுளா, ராமனா ராவணனா? வால்மீகி எழுதிய ராமாயண கதைப்படியே சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டேன்னு வார்த்தையிலேயே சொல்ல, ஆதி சிவனிடம் இருந்து அழியாத ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே தமிழ் மன்னன் லங்காதிபதி ராவணேஸ்வரன். தங்கை காயப்பட்ட தகவல் தெரிஞ்சு ராவணன் கொதிச்சு போறான். தான் வீட்டு பொண்ணு மேல கை வச்சா யாருக்கு தான் கோபம் வராது? எல்லாத்தையும் தாண்டி அவன் ஒரு தமிழ் மன்னன் இல்லையா? ராவணனுடைய கோபத்தின் எதிரொலியா சீதை இலங்கை அசோகவனத்தில் சிறைபிடிக்கப்படுகிறார். ஆனால் உண்மையில் ராவணன் சீதையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் கவர்ந்து வரவில்லை. இங்கு போலியாக சித்தரிக்கப்பட்ட கதைகளில்தான் ராவணன் சீதையை அடைய வேண்டும் என்கின்ற மோகத்தில் கவர்ந்து வந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் ராவணனுடைய நோக்கம்
தன்னுடைய தங்கையை தாக்கியதற்காக ராமனை பழிவாங்க வேண்டும் என்பதுதான். இதற்காகத்தான் அவர் சீதையை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார். பழங்காலத்தில் போர் புரிய விரும்புகின்ற அரசர்கள் எதிரி நாட்டு பசுக்களையோ இல்லை பொருட்களையோ கவர்ந்துட்டு வருகிறது வழக்கமாக இருந்துச்சு. சோ அந்த பொருளை அடைவதற்கு எதிரி நாட்டு அரசர்கள் போர் புரிஞ்சாகணும். அதே போல்தான் சீதையை அடைய ராமனும் போர் புரிஞ்சாகணும். சோ இங்க ராவணன் தவறு செய்யவில்லை. போருக்கான அழைப்புனும் தமிழகத்தின் எல்லைக்கு வந்து சேர அங்கே பார்த்தால் மிகப்பெரிய கடல். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கடல் மேல் பறந்து இலங்கைக்கு போறது ராவணனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ராவணனுடைய நாட்டை பார்க்கிறார்கள். அங்கு பார்த்த காட்சிகள் அவர்கள் கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. மாட மாளிகை கூட கோபுரம் என நாடே செல்வ செழிப்பாக காட்சியளிக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் அவ்வளவு ஆனந்தத்துடன் இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு கணம் தன்னையே மறந்த ராமன் என்ன சொல்கிறார் தெரியுமா? லக்ஷ்மணா, ஒன்று கவனித்தாயா? பல புலவர்கள் நம் அயோத்தியாவை பூலோகத்தின் சொர்க்கம் என பாடியுள்ளனர். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், அந்த புலவர்கள் யாரும் இந்த லங்காபுரியின் அழகையும் வசீகரத்தையும் பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி பார்த்திருந்தால் அவர்களின் எழுத்துக்கள் கூட அயோத்தியாவை சொர்க்கம் என கூற மறுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு ராமர். யோசிச்சு பாருங்க, தன்னோட மனைவியை ஒருத்தன் கவர்ந்துட்டு போயிருக்கான். ஆனா அவனுடைய நாட்டின் அழகை பார்த்து அந்த ராமரே வியந்து போயிருக்காரு. அப்படின்னா ராவணன் இலங்கையில் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை புரிந்திருக்கிறான் என்று எண்ணிப்பாருங்க. ராவணனின் ஆட்சி காலம்தான் இலங்கையின் ஒரே பொற்கால ஆட்சியாக சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டை இவ்வளவு நல்லா ஆட்சி பண்ணணும்னா ராவணன் அப்படிங்கிற அந்த மனுஷன் எவ்வளவு திறமைசாலியா இருக்கணும். இந்த இடத்துல ராவணனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். பிரம்மாவோட பேரனான விஷபசுவுக்கும் கைகேசி அப்படிங்கிற இளவரசிக்கும் முதல் மகனாக பிறக்கிறார் ராவணன். இவரை தொடர்ந்து கும்பகர்ணன், விபீஷ்ணன் அப்படிங்கிற 2 சகோதரர்களும் சூர்பனகை அப்படிங்கிற ஒரு சகோதரியும் ராவணனுக்கு கிடைக்கிறார். ராவணன் வளரும் பருவத்திலேயே தன்னுடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பை கொண்டவராக இருக்கிறார். அதுலயும் முக்கியமா தன்னுடைய தங்கச்சி சூர்பனகை மேல மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்த ராவணன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு இந்த மொத்த உலகத்திலையும் யாராலையும் பெற முடியாத ஈஸ்வர பட்டத்தை சிவனிடம் இருந்து வரமாக வாங்குறாரு. அதுல இருந்துதான் இவர் லங்கேஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அது மட்டுமல்லாமல் இவர் 10 தலை கொண்ட ராவணன் இல்லை, மனித வாழ்வில் முக்கியமான 10 கலைகளையும் கற்றுத் தேர்ந்த பேரரசன். அந்த 10 கலைகள் என்ன? இசை, வானசாஸ்திரம், அரசியல், மனோதத்துவம், மந்திரம், மருத்துவம், ஜோதிடம், விஞ்ஞானம், இலக்கியம், தந்திரம். இந்த 10 கலைகளில் தேர்ச்சி பெற்ற ராவணன் தான் பின்னாளில் 10 தலை கொண்ட ராவணன் என தவறாக சித்தரிக்கப்படுகிறான். ஆனாலும் இந்த 10 கலைகளில் ராவணன் முக்கியமாக போக்கஸ் பண்ணது இசை, மருத்துவம், ஜோதிடம். இவர் வீணை வாசிப்பதன் மூலமாக சுத்தி உள்ள அனைத்து விஷயங்களையும் தனது இசையின் மூலமாக கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவர். மருத்துவத்தில் பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் நியூராலஜி, அதாவது நரம்பியல் சம்பந்தமா நாடி பறிச்சான் நாடி விட்டான்னு 2 புத்தகங்களை எழுதியிருக்காரு. வேர்களை பத்தின மறைமுகமான குறிப்புகளையும் அதற்காக சாஸ்திரான்னு இன்னொரு புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 16ஆம் நூற்றாண்டில் குழந்தைகளுக்கு நடுவே வந்த ஒரு விதமான நோய் இவருடைய மருத்துவ முறையினால் தான் தீர்க்கப்பட்டது. அந்த மருத்துவ முறை ராவணகுமர தந்திரா என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததா ஜோசியம். இங்கதான் நாம முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ராவணன் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லவன். எதிர்காலத்தில் நடக்க போறத துல்லியமா அவரால் கணிக்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா சீதையை கவர்ந்துட்டு வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பெண்ணால் தான் மொத்த இலங்கையுமே அழியப் போகிறது என்று. இருந்தாலும் அந்த தமிழ் மன்னன் அதை செஞ்சாரு. அவருக்கு விதியை பத்தி கவலை இல்லை. தன் தங்கையினுடைய மானம் மட்டும்தான் அவருக்கு பெரிதாக தெரிந்தது. ஓகே, இப்போ மெயின் ஸ்டோரிக்கு போலாம். ராமனுடைகளை வழிநடத்திய 2 நாட்களில் ராமனையும் லட்சுமணனையும் நாகாஸ்திரம் கொண்டு ஈஸியாக மண்ணை கவ்வ வைக்கிறார். யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்திரஜித் அசால்ட்டா பண்ணி முடிகிறாரு. ஆனா ராமனும் லட்சுமணன் நம் தமிழ் மன்னன் ராவணன் துவண்டு போகவில்லை. மகனை சிதையில் எரித்த மறுநாளே இன்று போரில் சாகப்போகி கடைசியில் ஜெயிக்க போறது என்னமோ கடவுள்தான். எஸ், போர்க்களத்தில் ராமனுடைய சரமாரியான அம்புகள் ராவணனுடைய
தோலை துளைத்து தசைகளை தாண்டி எலும்புகள் வழியாக ஊடுருவி பின்பக்கம் வர ராவணனுடைய உடல் மண்ணில் வீழ்கிறது. அந்த நேரம் ராவணன் இந்த பூவுலகின் கடைசி சுவாசத்தை சுவாசிக்க அந்த போர்க்களத்தில் சுவாசிச்சுட்டு இருந்தாரு. வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்திலையும் அவருடைய தங்கையினுடைய ஞாபகங்கள் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உண்மைதான், இந்த மொத்த போர்க்களமும் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தோட வெளிப்பாடு மட்டும்தான். தன்னுடைய நாடே அழிஞ்சு போகும்னு தெரிஞ்சும் இந்த தமிழ் மன்னன் தங்கையினுடைய மானத்திற்காக போர்க்களத்தை நடத்தி இப்பூமித்தாயின் அரவணைப்பில் போர்க்களத்தில் படுத்து கிடக்கிறான் ராவணன். ராவணன் தோத்துட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கே இந்த தமிழனை வீழ்த்த 13 நாட்கள் ஆகியிருக்கு. 13வது நாள் போர்க்களத்தில் தான் ராவணன் வீழ்த்தப்படுகிறான். ராவணனுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு இந்த ஒரு விஷயமே போதும். ராவணனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்துல ராமன் லட்சுமணன் கிட்ட வாழ்க்கை உபதேசங்களை ராவணன் கிட்ட கேட்டு பெற சொல்றாரு. இந்த இடத்துல லட்சுமணன் எதிரியான ராவணன் பாதங்களை போய் தொட்டு உபதேசங்கள் வாங்குவதா அப்படின்னு தயங்குறாரு. அதுக்கு ராமன் சொல்றாரு, இந்த போர்க்களத்தில் சுத்தமான வீரன் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நானும் நீயும் கிடையாது. அதோ அங்கு மரண படுக்கையில் படுத்திருக்கிறான் பார் ராவணன், அவன்தான் இந்த போர்க்களத்தின் சுத்தமான வீரன் என்று கூறுகிறார் ராமன். அந்த சொல்லை கேட்டு லட்சுமணனும் ராவணனுடைய பாதத்தை வணங்கி உபதேசம் கேட்கிறார். தன் உயிர் போகக்கூடிய அந்த நொடியிலையும் லட்சுமணனுக்கு ராவணன் தன் வாழ்க்கை அனுபவங்களை வைத்து முக்கியமான 3 உபதேசங்களை கொடுக்கிறார். முதல் உபதேசம், நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை என்னைக்குமே தாமதப்படுத்தாத. நல்ல விஷயங்களை உடனே செய். அதே மாதிரி கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படு. காலமே அதற்கு ஒரு முடிவை கொடுக்கும். இரண்டாவது உபதேசம், உன் கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்பவர்களை கூடவே வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்கின்ற நல்ல காரியத்திலேயே தவறு ஏற்பட்டாலும் அப்பொழுதுதான் அதை சுட்டிக்காட்டுவதற்கு உன் கூடவே ஒருத்தர் இருப்பாங்க. மூன்றாவது உபதேசம், உன்னுடைய தேரோட்டி, காவல்காரன், சமையல்காரன், முக்கியமா உன்னுடைய சகோதரன், இந்த 4 பேரையுமே என்னைக்குமே பகச்சிக்காத. அவங்கள ரொம்பவே அன்பா பார்த்துக்கும். நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தக்கூடிய சூட்சமும் அவர்களுக்கு நல்லாவே தெரியும்னு விபீஷணனை பார்த்தபடியே சொல்லி முடிக்கிறார் ராவணன். அடுத்த கணமே இந்த பூ உலகை விட்டு அவரின் உயிரும் பெரியது. இலங்கையிலும் நம் தமிழ்நாட்டிலும் வணங்கப்படுகின்ற ஒரு மாவீரன், ஒரு அரசன், மிகச்சிறந்த சிவபக்தன், விஞ்ஞானத்தை கரைத்து குடித்து அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அறிவியலை கடந்து விமானத்தை இயக்கிய முதல் மனிதனாக கருதப்படும் ஒரு மனிதன், அவன்தான் ராவணன். ராவணன் என்றாலே 10 தலை கொண்டவன் என்பதுதான் மனதில் தோன்றும். அவனை ஏன் அவ்வாறு அழைக்க வேண்டும்? உண்மையில் ராவணனுக்கு 10 தலைகள் இருந்ததா? அவன் ஒரு அரக்கனா? அது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனுக்கு 10 தலைகள் இருப்பது எவ்வாறு? மனிதன் உடலில் 10 தலைகளாக கொண்டிருப்பான். இவை அனைத்தும் ஒரு தமிழ் மன்னனை அரக்கனாக சித்தரிப்பதற்காக ஆரியத்தின் விளையாட்டாக மாறி தமிழ் மக்களிடையே பரவத் தொடங்குகிறது. அனைத்து உலக மக்களிடையேயும் ராவணன் ஒரு அரக்கன் என்று நம்பப்படுகிறது. உண்மையில் ராவணனுக்கு 10 தலைகள் இருப்பது உண்மையா? உண்மையில் அதன் ரகசியம் என்ன? ராவணன் ஒரே நேரத்தில் 10 செயல்களில் கவனம் கொள்ளும் வல்லமை கொண்டவன். அவன் 10 விதமான துறைகளிலும் கலைகளிலும் வல்லவன். இசை, மருத்துவம், வீரம், அரசியல், வானவியல், சாசனம் என பல துறைகளில் வல்லவராக விளங்கியவன் ராவன். அது மட்டுமல்லாமல் அவன் 10 நாடுகளை கைப்பற்றி மன்னராக முடிசூட்டிக் கொண்டவன். எனவே 10 தலை கொண்டவன் என்பதற்கு பதிலாக 10 கிரீடங்கள் கொண்டவன். இவனை தசமுகன் என்று கூட அழைத்தார்கள். ஆக 10 தலை என்பது 10 வெவ்வேறு தலைகளைக் கொண்டதல்ல, 10 வெவ்வேறு கலைகளைக் கொண்டது. ராவணன் வீரத்தில் சிறந்து விளங்கினான் மற்றும் சித்த மருத்துவத்திலும் வானவியல் கோட்பாடுகளிலும் இசை புலமையிலும் பல வேதங்களிலும் இறந்து விளங்கியதாக பல சங்ககால பாடல்கள் கூறுகின்றன. இதையெல்லாம் விட இவன் ஒரு ஆகச் சிறந்த சிவபக்தன் என்பதும் வரலாற்றில் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது.
இலங்கையைச் சுற்றியுள்ள பல திசைகளில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிவ ஆலயங்களே அதற்கு சாட்சியாக அமைந்துள்ளது. இந்த சிவ ஆலயங்களின் வரலாற்றை உற்று நோக்கினால் சுமார் 3500 முதல் 4500 ஆண்டு காலம் பழமையானவை. பாண்டியர்களும் சோழர்களும் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே அங்கு ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அங்கு அவர்களால் வணங்கப்பட்ட சிவ ஆலயங்கள் ராவணனால் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ராவணன் 25ற்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறான் என்றும், கருவில் இருக்கும் குழந்தை முதல் மனிதன் மரணம் வரை தேவையான அனைத்து சித்த மருத்துவ குறிப்புகளையும் ராவணன் எழுதியதாக பல நூல்கள் இருக்கின்றன. சித்த மருத்துவம் தமிழர்களின் பாரம்பரியம் என்பது நாம் அறிந்ததே. இதுவரை கிடைத்த அனைத்து சித்த மருத்துவ நூல்களும் தமிழில்தான் கிடைத்திருக்கிறது. அதற்கு சான்றாக சித்தம் என்கின்ற வார்த்தை தமிழில் மட்டுமே காணப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது சித்த மருத்துவத்தை ராவணன் ஏற்றி இருக்கிறான் என்றால் ராவணனும் ஒரு தமிழனாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் தமிழகமும் இலங்கையும் ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். வரலாற்றில் பல நூல்களில் குறிப்பிட்டுள்ள மிகப்பெரிய கடற்கோள், அதாவது ஆழி பேரலைகள் சுனாமிகள் உருவாகி இலங்கையையும் தமிழகத்தையும் பிரித்திருக்கலாம். ஆக நிலப்பரப்புகள் அந்த காலகட்டத்தில் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் ராவணன் தமிழனாகத்தான் இருக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் இப்பொழுது கூட ஆந்திர பிரதேசத்தில் உள்ள காக்கிநாடா மற்றும் கர்நாடகாவில் மலவள்ளி மற்றும் கோளாரி என்ற இடத்தில் ராவணனுக்கு கோவில்கள் அமைந்துள்ளது. இங்கு கொண்டி என்கின்ற இன மக்கள் ராவணனை வழிபட்டு வருகிறார்கள். சுதந்திரத்திற்கு முன்பு வரை இவை தமிழக பகுதிகளாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கு வழிபடும் கொண்டி இன மக்களின் பூர்வீக மொழியில் 70% தமிழ் மொழியின் கலப்பு இருக்கிறது. ஆக நாம் பல காலம் தொட்டே ராவணனை போற்றியுள்ளோம், வணங்கியுள்ளோம் என்பதற்கு இந்த கோவில்களை சான்றாக இருக்கின்றன. காலப்போக்கில் தனக்கு பிடித்த ஒருவனை ஹீரோவாகவும் மற்றவருக்கு பிடித்த ஒருவனை அசுரனாகவும் சித்தரித்தனர் இந்த ஆரிய சூழ்ச்சியாளர்கள். இது எவ்வாறு உள்ளது என்றால், ஒருவர் மீது நீங்கள் விசுவாசம் காட்டுவதற்கு இன்னொருவரின் நம்பிக்கையை ஏன் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்றுதான் வினவத் தோன்றுகிறது. ராமாயணத்தை வட இந்தியாவில் எழுதிய வால்மீகியும் தமிழகத்தில் எழுதிய கம்பரும் இருவருடைய கருத்தும் ஒன்றுதான். என்ன தெரியுமா? ராவணனுடைய ஆட்சியில் மக்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்திருக்கிறார். செழிப்பான கலைகளும் கல்வியும் அங்கு ஓங்கி இருந்திருக்கிறது. நாகரீகத்தில் ஒரு முதுமைத்தன்மையை அடைந்தவர்களாக ராவணனின் ஆட்சி முறை அங்கு இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் ராவணன் ஆண்ட இடங்கள் இலங்கையில் மட்டும்தான் இருந்திருக்கிறதா என்றால் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. வட இந்திய ராமாயணத்தின்படி ராவணன் இலாஸ் இலங்கை, இளங்கோவணிக்கோடு, அஸ்ஸய இலங்கை என்ற நிலப்பரப்பை ஆட்சி புரிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இலாஸ் இலங்கை என்பது இப்போது உள்ள மாலத்தீவு மடகாஸ்கர் என்பதும், இளங்கோவணிக்கோடு என்பது ஆஸ்திரேலியா என்றும், அஸ்ஸய இலங்கை என்பது ஸ்ரீலங்கா என்றும், இவை அனைத்தும் இணைத்து பார்த்தால் புலவன் குழந்தை கூறியவாறு குமரி கண்டத்தை ராவணன் ஆட்சி செய்திருக்க வேண்டும். இதற்கான பல தொல்லியல் தகவல்கள் கண்டிப்பாக கடலுக்கு கீழே இருக்க வேண்டும். இந்திய பெருங்கடலை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இதற்கான சாட்சிகள் உறுதிப்படுத்தப்படலாம். ராமன் ஆன்மீகம் என்றால் ராவணன் அறிவியல். ஏனென்றால் ராமாயணத்தின் கூற்றுப்படி ராமன் ஒரு அரசனாக இருக்கும் பட்சத்தில், ராமன் குரங்குகளிடையே பேசும் தன்மை கொண்டவனாக இருக்கும் பட்சத்தில், தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் போட்டான் என்னும் பட்சத்தில் ராவணனுக்காக சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைகளையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். ராவணன் என்றால் எப்படி 10 தலை ஞாபகத்திற்கு வருகிறதோ அதேபோல் அவன் பயன்படுத்திய விமானமும் நம் நினைவுக்கு வருகிறது. இன்று இருக்கும் சிகரியா ராவணனின் காலத்தில் புஷ்பக விமானம் இறங்கும் ஒரு தளமாக இருந்ததாகவும், அங்கு புஷ்பக விமானம் மற்றும் ராவணன் காலத்து சில எச்சங்களும் இருப்பதாகவும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த சிகிரியாவே ராவணன் இறுதியாக ஆட்சி புரிந்த இடமாகும். இந்த இடம் ராவணன் கோட்டை, ராவணன் குன்று, சிகிரியா குன்று என்று அழைக்கப்படுகிறது. 660 அடி உயரத்தில் இங்கு அமைந்துள்ள குகைகளும் மற்றும் கோட்டைகளும் பல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. வட இந்திய ராமாயணத்திலும் தென்னிந்திய ராமாயணத்திலும் மற்றும் பிற மொழி ராமாயணத்திலும் கூட
ஒன்றே ஒன்றைத்தான் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அதுதான் ராவணனுடைய விமானம். ஆக ராமனை ஆன்மீகத்தோடு பார்த்தால் ராவணனை ஒரு விஞ்ஞானியாக, அறிவியலின் முதலாக நீங்கள் பார்க்க வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விமானத்தை இயக்கி உலகின் முதல் விஞ்ஞானி எங்கள் பெருமைக்குரிய பேரரசன் என்று இன்றைய இலங்கை பெருமிதம் கொள்கிறது. ஏனென்றால் ராமாயணத்தில் சீதையை ஆகாய மார்க்கமாக விமானம் மூலம் ராவணன் கடத்திச் சென்று இலங்கையில் சிறை வைத்ததாக கூறப்படுகிறது. அதனால் ராவணன் தான் முதலாக விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறான். அவர்தான் உலகின் முதல் விமானி என்று இலங்கை அரசு கூறுகிறது. இதற்கான ஆதாரங்களும் ஆய்வுகளும் அவர்களிடம் இல்லை. ஆனால் அது இருக்கும் பட்சத்தில் அதை அரசிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு வெளிப்படையாக விளம்பரம் செய்திருக்கிறது. அவ்வளவு ஏன், தனது ஏவுகணைக்கு ராவணா என பெயர் சூட்டியிருக்கிறது. ராமாயணத்தில் வரும் ராமனை எங்கெல்லாம் நாம் புகழ்கிறோமோ, ராவணனுடைய இந்த அறிவியலையும் நாம் புகழ்ந்தே ஆக வேண்டும். மேலும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக எகிப்தில் இருக்கும் பிரமிடுகளின் கட்டுமானத்திற்கும் பாபிலோனா பூந்தோட்டம் அமைப்பதற்கும் ராவணனின் காலத்தில் விமானம் மூலமாக ஆட்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார். எகிப்து பிரமிடுகளில் லங்காபுரா என்று எழுதியிருப்பது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 400 வகையான ராமாயணம் உள்ளது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரிந்ததோ 2 ராமாயணம். ஒன்று வால்மீகி எழுதிய வட இந்திய ராமாயணம், மற்றொன்று கம்பர் எழுதிய ராமாயணம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கருதப்படும் ஒரு நிகழ்வை ஒரு நூலை வைத்து மட்டும் முடிவு செய்வது என்பது எப்படி சரியாக இருக்கும்? வட இந்தியாவில் ராமாயணம் எழுதப்பட்டது கிமு 7ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி மற்றும் கிமு 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் கம்பராமாயணம் 13ஆம் நூற்றாண்டில்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சம்பவத்திற்கும், எந்த ஒரு கூற்றிற்கும், எந்த ஒரு நிகழ்விற்கும் 2 பக்கம் இருக்கும். உண்மையாக சொல்லப்படுகின்ற ராமாயணத்தின் கூற்றுப்படி பார்த்தாலும் ராவணன் சீதையை கடத்தினான். அதனால்தான் பிரச்சனையானது என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு பெண்ணை அங்க சிதைவு செய்த ஒரு ஆண்மகனின் தவறை நாம் காண மறந்துவிட்டோம். தன் தங்கைக்காக நீதி தேடியவனாக, பழிவாங்க துடித்த ஒரு அண்ணனாக ராவணனை நாம் இங்கு காண மறந்துவிட்டோம். இங்கு அறிஞர் அண்ணா சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. ராவணன் அயோக்கியனெனில் சீதை பத்தினியாக இருக்க வாய்ப்பில்லை. சீதை பத்தினியனில் ராவணன் அயோக்கியனை. ஆக ஒரு நாணயத்திற்கு இருக்கின்ற 2 பக்கங்களை பார்ப்பது போல இந்த காப்பியத்தில் இருக்கின்ற 2 பக்கங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களில் வரலாற்று உண்மைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஆராயும் பொழுது சுவாமி விவேகானந்தரின் கருத்தை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஏதோ ஒரு வரலாற்று உண்மையே புராணத்தின் கருவாக உள்ளது. உயர்ந்த கருத்துக்களை பல வடிவங்களில் மக்களுக்கு கற்பிப்பதே புராணங்களின் நோக்கம். ராமாயணமும் மகாபாரதமும் கண்ட நீதிப்படி அவை ராமரையும் கிருஷ்ணரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவை உயர்ந்த கருத்துக்களை மனித இனத்தின் முன்பு வைத்ததால் அவற்றை சிறந்த அடிப்படை நூலாக கருதப்பட வேண்டும். எந்த புராணமாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள தத்துவத்தை அறிய வேண்டும். அதில் வரும் கதாபாத்திரங்கள் உண்மையா கற்பனையா என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. மனித இனத்திற்கு தேவையான கருத்துக்களை தருவதே புராணங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆக புராண கதைகளில் வரும் கதாபாத்திரத்தை தள்ளி வைத்துவிட்டு அதன் மூலம் நாம் என்ன கற்றிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் தம் கருத்தை பகிர்ந்திருக்கிறார். இறுதியாக ஆள்வது அரசனா இல்லை அரக்கனா என்பது மக்களின் வாழ்விலும் மகிழ்ச்சியிலும் தான் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யார் நல்லவங்க? மறுபடியும் அந்த மெல்லிய கோடு. ராவணன் நல்லவனா இல்ல ராமன் நல்லவனா? யோசிச்சு பார்த்தா 2 பேருமே அவங்களோட சொந்த தர்மத்திற்காக போராடி இருக்கார். தங்கச்சிக்காக போரிட்ட ராவணன் நல்லவன் தான். ஆனால் ராமரை நாம் கெட்டவர்னு சொல்லிட முடியாது. உண்மையிலேயே கோட்டிற்கு இந்த பக்கம் இருக்க வேண்டியது ராமன் கிடையாது, விபீஷ்ணன் தான். எஸ், ராவணனை கொண்டது ராமன் தான். ராமாயணம் ஒரு மிகப்பெரிய புராண கதை. அதுல ராவணனுடைய நியாயங்களை மட்டும்தான் இந்த பதிவு முழுமையாக சொல்லியிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில ஹீரோ யாரு, வில்லன் யாரு? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.